ஆற வச்சு அப்புறம் பாட்டிலில் போட்டு வச்சுருங்க. அதுக்கு நம்ம யூஸ் பண்ண சொல்ல அந்த மாவை நல்லா ஜெரிச்சு எடுத்துடணும். அது எப்படி இருந்தாலும் நம்ம வீட்டில் மிக்சியில் அடிக்க சொல்ல அது கொஞ்சம் மாவாகிடும். மாவெல்லாம் எடுத்துடணும் ஜெலிச்சிட்டு. அதுக்கப்புறமா 1 கப் ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும், அரிசி ரவைக்கு. அதுக்கப்புறமா கடாயில் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா நீங்கள் தாளிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா இந்த ரவையை அதில் போடணும். அந்த ரவை எப்படின்னா, ரவையில் நம்ம கொஞ்சம் பருப்பு, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒன்றும் பாதியாக உடச்சி அந்த ரவையில் வச்சிடணும். அது இந்த மாதிரி போட்டு நல்லா நம்ம கலரிடணும். இந்த மாதிரி நல்ல இந்த எண்ணெய் தாளிச்சிருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு கலரிட்டு இப்போ 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி, அதுதான் கணக்கு. அது தண்ணி கொதிக்கிற தண்ணி வச்சுட்டு அதில் ஊற்றி நல்லா கலரிட்டு சின்ன தீயில் வச்சு மூடிடணும். மூடிட்ட பிறகு ஒரு 10 மினிட்ஸில் அது நல்லா இதாகிடும். அதுக்கப்புறமா